இதற்கு முன்னாலும் பல விபத்துகள் நடைபெறுகின்றன. மோர்பி விபத்து மட்டுமல்ல, அதற்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம், மோர்பிக்கு முன்பு நடந்த ஒரு விபத்து, அதாவது அக்டோபர் 23, 2023 மோர்பி பாலத்திற்கு பிறகு 135 பேர் பலியானார்கள். அதற்கு முன்பால் நடந்த மற்றொரு காட்சியை நாம் பார்க்கலாம். இது வரியாவ் பாலம், சூரத்தில் உள்ள வரியாவ் பாலம். பாலத்தை பூபேந்திர பட்டேல், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பாய் பட்டேல் அதை திறந்து வைக்கிறார். திறந்து வைத்த சில வாரங்களிலேயே அதனுடைய நிலை எப்படி இருக்கின்ற பாருங்கள். புது அக்மார்க் முத்திரை கொட்டப்பட்டு மிக சிறந்த பாலமாக கருதி வரிவாவ் என்ற இடத்திலே தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பலன்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. NH 58 என்று அழைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை 58 பலன்பூர் பாலம். இது அந்த பாலத்தின் காட்சிகள் தான் இவை. கட்டிய சில தினங்களிலேயே எப்படி இருக்கிற பாலம் வரியாவ் பாலம் போன்று பிரிந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வரியாவ் பாலம் சூரத் என்றால் இதிலே 42 இதுவும் பட்டேல் திறந்து வைத்தார், பூபேந்திர பட்டேல் தான் திறந்து வைத்தார். தபி ரிவர் மேல் கட்டப்பட்ட சூரத்திலே இருக்கின்றது. இந்த பாலத்திற்கும் இதே போன்ற ஒரு தான் ஏற்பட்டிருக்கு வரியாவ் பாலம். அதாவது திறந்த சிறாக்க இதிலும் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் பயன்படுத்த முடியாது. ஏன் இதற்கெல்லாம் காரணம்? இப்படி பாலங்கள் அது கோடிக்கணக்கான ரூபாய் நம்முடைய வரி பணத்திலே கட்டப்பட்ட பாலங்கள் தான். ஆனால் இந்த பாலங்கள் இப்படி இருக்கிறது என்பதுதான் பல கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதுதான். அதே போன்று ஜூன் 15, 2023 ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வல்சாத் என்ற இடத்தில் ரயில்வே பாலம் உடைந்து விழுந்தது. அதே போன்று ஜூன் 14, 2023 மற்றொரு மிகப்பெரிய விபத்து. அதே போன்று அக்டோபர் 30, 2020 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பில்ட் இன் 1887 மச்சச்சூர் இவன் மோர்பி, அதே மோர்பி என்ற இடத்தில் தான். அதன் பின் 2021 டிசம்பர் 21, 2021 அகமதாபாத்தில் உள்ள முமத்புரா இது பலன்பூரை தற்போது பார்த்து கொண்டிருக்கும். பலன்பூரிலே அந்த கட்டிடங்கள் முமத்புரா பாலம் அகமதாபாத் டிசம்பர் 21, 2021 உயிரிழப்பு ஏதும் இல்லை. ஆனால் அந்த பாலம் எப்படி உடைந்திருக்கின்ற பாருங்கள். இதை பார்க்கும்போது பாலம் கட்டுகிறார்களா அல்லது விளையாட்டு பொம்மை விளையாடுகிறார்களா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. அப்படி இடிந்திருக்கிறது. கட்டுகின்ற பாலம் கட்டும்போது இடிந்து விழுந்தது முமத்புரா பாலம். ஆனால் இங்கு ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை. இதையெல்லாம் குஜராத்திலே ஏற்பட்டிருக்கிறது. குஜராத்திலே இது போன்ற தொடர்ந்து பல விபத்துகள், குஜராத் மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதிகளிலே தொடர்ந்து இந்த பால விபத்துகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய பால விபத்துகள் 2016 கொல்கத்தா பிளைஓவர் வெஸ்ட் பெங்கால் 26 பேர் பலியானார்கள். 2011 டார்ஜிலிங் பால விபத்து, அதுவும் வெஸ்ட் பெங்கால் 32 பேர் பலியானார்கள். 2011 செப்பா பாலம் அருணாச்சல பிரதேசம் 30 பேர் பலியானார்கள். 2006 150 ஆண்டு பழமையான பகல்பூர் ரயில்வே பாலம் பீகாரிலே உடைந்து விழுந்து 34 பேர் பலியானார்கள். இது போன்ற பால விபத்துகள் என்பது இந்தியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குஜராத்திலே அடிக்கடி நடவதால் பால விபத்தின் தலைநகராக குஜராத் மாறிவிட்டதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பின்னணி என்ன? உயர் நீதிமன்றம் தலையிட்டு தொடர் பராமரிப்பு, தொடர் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என கூறிய பிறகும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதியாகின்றன. இது ஏதோ குஜராத்தில் மட்டும் நடைபெறுவது என்பதும் குற்றச்சாட்டு அல்ல. இந்தியாவின் பல பகுதிகளில் பல மாநிலங்களில் தமிழகத்திலும் இது போன்ற பல விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது ஒரு சில அதிகாரிகள் மட்டும் தானா, கட்டிடம் கட்டுபவர் மட்டும் தானா என்று பார்த்தால் அல்ல. இது ஒரு செயின் ரியாக்ஷன் என்பார்களே, அது போன்று தொடர்கதையாக ஒன்றிலிருந்து இன்னொன்றிலிருந்து இன்னொன்று மற்றொன்று என்று மாறிக்கொண்டே செல்கிறது. எனவே ஒவ்வொருவரும் இவர்கள் அனைவருமே கேள்விக்குரியவர்களாக மாற்றப்பட வேண்டும். இந்த விபத்துகள் நடைபெறுகிறது. ஏதோ இப்போது என்ன செய்வார்கள்? ஒரு FIR பதிவு செய்வார்கள், ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள், பிறகு தொடர் கண்காணிப்பு, தொடர் பராமரிப்பு என ஒரு அறிக்கையை முடித்து விடுவார்கள். ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் செய்து வீட்டுக்கு அனுப்புவார்கள், அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இது இப்படி முடிந்து போவதால் தான் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுகின்றன. எனவே இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும், என்றால் நம்முடைய வரி பணத்திலே கட்டப்படுகிறவை இவை. நாம் ஒவ்வொரும் வரி செலுத்துகிறோம், ஒவ்வொரும் பல வரிகளை செலுத்துகிறோம். இப்போது GST என்ற வகையில் அனைவருமே வரி செலுத்துகிறோம். சாலையை பயன்படுத்துவோர் அனைவரும் சாலை வரி கட்டுகிறோம், வாகன வரி கட்டுகிறோம். இது போன்ற பல வரிகளை வாங்குகிறார்கள். ஆனால் அந்த வரிகளுக்கெல்லாம் சரியான இது போன்ற கட்டிடங்களை கட்டி நம்மை ஆபத்திலே தள்ளி விடுகிறார்களோ என்ற ஒரு கேள்வி, ஐயம், சந்தேகம் நம் அனைவருக்கும் வருகிறது. எனவே உடனடியாக நாம் அனைவரும் இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். அதே போன்று நடவடிக்கைகள் என்பது சாதாரண ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் செய்துடன் இந்த பராமரிப்பு செய்கிறோம், தொடர் கண்காணிப்பு செய்கிறோம் நின்று விடக்கூடாது.
ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்வதற்கு அவர்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம் கேள்வி கேட்க வேண்டும். நிச்சயமாக வழக்குகள் தொடர வேண்டும். வழக்குகள் தொடர்ந்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற வேண்டும். அது யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, தலைமையிலிருந்து கீழ் வரை யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அனைவருக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் அவரவர் பணிக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குற்றங்கள், இது குற்றம் என்றே சொல்லலாம், இது போன்ற மறைமுக கொலைகள், இவற்றை மறைமுக கொலைகள் என்று சொன்னால் கூட தவறு இல்லை, இவையெல்லாம் நிற்கும். இது ஏதோ விபத்து தற்செயலாக நடந்தது அல்ல. இது என்றால் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கம்பீரா பாலத்திலே இது போன்ற அன்யூஷுவல் வைப்ரேஷன் இருக்கிறது என புகார்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிய பராமரிப்பும் தொடர் கண்காணிப்பும் இருந்திருந்தால் இன்று 16 உயிர்கள் பலியாகி இருக்காது, அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அதுவும் அந்த பாலத்திலே ஒரு கார் ஓட்டி வந்த ஒரு பெண்மணி தன் குழந்தையுடன் வருகிறார். அந்த கார் விழுந்து விடுகிறது. அந்த பெண்மணி மட்டும் மேலே வந்தார். தன் குழந்தை உள்ளே தன் மகன் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பெண்மணி கதறுகின்ற காட்சிகள் நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக்கி விட்டது என்பார்களே, அப்படி இருந்தது. அதற்கு யார் காரணம்? அந்த பெண்மணி காரணமா? அந்த பாலத்தை சரியாக பராமரிக்காமல் தொடர் கண்காணிப்பை செய்யாமல் இருந்தது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி. யார் பொறுப்பு என்றால் நாம் அனைவரும் பொறுப்பு. ஆனால் இதில் உரிய பொறுப்பு என்றால் உடனடி பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் அந்த பாலத்தை கட்டியவர்கள், அந்த பாலத்தின் என்ஜினியர், அந்த பாலத்திற்காக அனுமதி கொடுத்தவர்கள், அதை தொடர்ந்து கண்காணிக்காமல் இருந்தவர்கள், தொடர் பராமரிப்பை செய்யாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கு உத்தரவிட்ட அமைச்சர் என அனைவரும் இதில் கூண்டிலே ஏற்ற வேண்டும். அவர்கள் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும். அவரவர் பொறுப்புக்கேற்ப அந்தந்த பதவியில் இருப்பவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தால்தான் நிச்சயமாக இது போன்ற ஒரு விபத்துகள் தொடர்கதையாக மாறாமல் முற்று பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிச்சயம் இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த யார் பொறுப்பு என்ற கேள்வியே முற்றுப்புள்ளி பெறும்.